Hi guys, welcome back to my channel. So this is going to be an hair care video. ஸோ நான் வந்து ரீசெண்டாக என்ன ஃபாலோ பண்ணுறேன் அதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இட் இஸ் அன் இன்டெப்த் வீடியோ, ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மை நேம் இஸ் பிரீதா. ஐ மேக் பியூட்டி லைஃப் ஸ்டைல் கான்டென்ட்ஸ் ஆன் யூடியூப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ரொட்டீன் போட்டிருந்திருப்பேன். அதை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது. அண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லோரும் என் ஹேர் கேர் ரொட்டீன் கேட்டுட்டு இருந்தீங்க. அதல்யா அண்ட் ஜெசிந்தா அவங்க கூட என்னோட வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த இயரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஹேர் கொஞ்சம் பெருசாக வளர்த்தேன். அண்ட் அரௌண்ட் ஜூலை அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ தூரம் ஃபுல்லாக ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் நான் வந்துட்டு ஜூலைக்கு மேலே ஆகஸ்ட் அந்த மாதிரி டைமில் வந்து நான் சாப் பண்ணிட்டேன். பாதி அப்படியே சாப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கர்டன் பேங்க்ஸ் மாதிரி கட் பண்ணினேன். ஸோ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் கட் பண்ணினேன். இப்போ டிசம்பர் மோஸ்ட் ஒரு 4.5 மந்த்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாகவே கொஞ்சம் நல்ல க்ரோத்தே இருக்குது. பட் நீங்கள் என்கிட்ட வந்து ஹேர் கேர் ரொட்டீனும் கேட்டிங்க. ப்ளஸ் நான் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 4.5 மந்த்தில் வந்துட்டு எனக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருந்ததுனால ஐ தாட் வை நாட் மேக் திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோட ஹேர் ஃபால் வந்துட்டு எனக்கு நிறைய இருந்துச்சு அந்த டைமில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு என் ஹேர் டைப்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா வேவி டு கர்லி ஹேரு. ஸோ எனக்கு வந்து யூஸ்வலாகவே வந்து சின்ன வயசுலேருந்து ஹேர் கர்லியாக தான் இருந்துச்சு. பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஹேர் ப்ரஷ் பண்ணலன்னா வந்துட்டு இன்னுமே கர்லியாக இருக்கும். ஸோ இன்சைடில் பார்த்திங்கன்னா தெரியுங்க பாருங்கள், இது எல்லாமே கர்லியாக தான் இருக்கும். ஸோ நான் மேலே ப்ரஷ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஹேர் இந்த மாதிரி. ஸோ உள்ளெல்லாம் பாருங்கள் கர்லியாக தான் இருக்கும். மேலே வரைக்கும் நான் ப்ரஷ் பண்ணியிருப்பேன், அதெல்லாமே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. உள்ளே வரைக்கும் பாருங்கள் கர்லியாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக என் ஹேர் வந்து வேவி டு கர்லி, இதுதான் என்னோடய ஹேர் டைப்பு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி ட்ரை அண்ட் வெரி ஃப்ரிஸி. ஸோ நீங்களும் என் ஹேர் டைப்பில் இருக்கீங்க, ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி வந்து ஹேர் ஆயில் பண்ணுவேன்றதை சொல்லிடுறேன். ஸோ எனக்கு ஏர்லியர் இந்த இயர் நான் சொன்ன மாதிரி நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு. நான் வந்துட்டு ஹேர் ஆயிலிங், ஹேர் மசாஜ் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனாலுமே எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு இந்த 4 மந்த்ஸில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணேன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எப்பயும் பண்ணுற மாதிரி ஹேர் ஆயில் தான், நார்மல் கோகோனட் ஆயில். அதில் வந்து ரோஸ்மேரி போட்டு லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அது போட்டுட்ருந்தேன். நம்ம பியூர் கோகோனட் ஆயில், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அதுதான் யூஸ் பண்ணுங்கள். அது வந்துட்டு அது மட்டுமே போதும். ஆக்சுவலாக அது மட்டுமே வந்து ஸ்கேல்ப்க்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது செக்கில் ஆட்டுறாங்க, இல்லை உங்களால் தேங்காய் வாங்கி காய வச்சு செக்கில் கொடுத்து ஆட்டிட்டு வர முடிஞ்சுன்னா பெஸ்ட்டு. ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், பட் வந்து இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். அந்த மாதிரி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், பியூர் ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. இந்த பாட்டிலில் வைக்கிறது அதெல்லாமே வாங்காதீங்க. அண்ட் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய எண்ணெய் இருக்கும். நாங்கள் வந்து கையில் செய்கிறோம், இதில் செய்கிறோம், ஆர்கானிக் அந்த மாதிரி எதுவுமே வாங்காதீங்க. பை ஃபார் த பெஸ்ட் வந்துட்டு கோகோனட் ஆயில் தான். இட்ஸ் நேச்சுரல் அண்ட் சேஃப் டு யூஸ். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் 2-3 ரோஸ்மேரி போட்டுட்டு அதை வந்துட்டு ஒரு இதுல ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹீட் பொறுக்கிற அளவுக்கு ஸ்கேல்பில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா வெறும் கோகோனட் ஆயில் லைட்டாக வார்ம் பண்ணிக்கோங்க. இல்லைனா வார்ம் கூட பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் வந்துட்டு போடலாம். ஸோ நான் யூஸ்வலாக ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா, ஸோ எனக்கு வந்து சைனஸ் அண்ட் மைக்ரைன் இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு எனக்கு வந்து இங்கெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஹேரு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிப்பேன். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சிக்கு உடச்சிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பின்னிட்டு படுத்துருவேன். வந்து சைட் பை சைட் வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் நான் பண்ணது. அண்ட் எனக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்றதும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். லைக் கோம் பண்ணும்போது எவ்வளோ ஹேர் ஃபால் வருது அந்த மாதிரி இதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். நான் ஸ்கேல்பில் அப்ளை பண்ண மாட்டேன். இது வந்துட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள். அண்ட் எனக்கு கர்லி வேவி ஹேர் இருக்குன்னா நான் இது நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். லைக் ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது சிக்கு எடுக்காதீங்க, சிக்கு உடைக்காதீங்க. ஆயில் ஏதாச்சும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லீவ்-இன் கண்டிஷனர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கு உடைங்க. ஹேர் ஃபால் கம்மியாக இருக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு சிக்கு உடைச்சிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணுன்னு நினைப்பேன். சிக்கு உடைக்கும் போதே பாதி முடி போயிடும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிக்கு உடைங்க, ஈஸியாக வந்துடும். ஸோ நான் இந்த மாதிரி ஆயில் வச்சுட்டு எனக்கு கோம் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ ஹேர் ஃபால் தான் இருக்கும். நான் உங்களுக்கு அதையே காட்டுறேன்.
ஸோ நான் சிக்கல்லாம் எடுத்து உடச்சதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது ஹேர் ஃபால். அண்ட் நான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு பேங்க்ஸ் இருக்கிறதுனால நான் மேலேருந்து இந்த மாதிரி பின்னிடுவேன். பட் ரொம்ப டைட்டாக பின்ன மாட்டேன், ஓரளவுக்கு லூஸாக தான் பின்னுவேன். ஃபுல்லாகவே வந்துட்டு பிரைட் பண்ணிவிடுவேன். நான் ஃபுல்லாக பிரைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இவ்வளோ முடி வரும், அந்த கீழேருந்து இழுக்கிற முடி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் சேஞ்ச் பண்ணது இந்த சாட்டன் பில்லோ கவர். உங்களால் சில்க் முடிஞ்சாலும் சில்க் வாங்கிக்கோங்க. சாட்டன் பில்லோ கவர் இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ரிஸினஸை ரொம்ப கம்மி பண்ணுது. நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப ஃப்ரிஸி ஆகாமல் இப்படி படுக்கிறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் இங்கே ரொம்ப ட்ரை ஆகும், ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். ஸோ ஏதாவது இந்த மாதிரி லூஸ் ஹேர் விட்டுருந்தோம்னா இந்த இடம் மட்டும் அப்படியே ட்ரை ஆகிடும். ஸோ இப்படி படுக்கிறதுனால இந்த இடம் வந்துட்டு ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இது மாற்றினதுலேருந்து ஐ ஃபெல்ட் லைக் இந்த இடத்துலலாம் அவ்வளோ ட்ரைனஸ் இல்லை, கொஞ்சம் கம்மி ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசான்லேயே நிறைய சாட்டன் விற்கிறாங்க அஃபோர்டபுள்லே. நீங்கள் உங்களால் எது முடியுதோ அது வாங்கிக்கோங்க. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இந்த சீப்பு தான் யூஸ் பண்ணுவேன், ஒயிட் டூத் கோம். ஸோ நான் யூஸ்வலாக அந்த சின்ன சீப்பை யூஸே பண்ண மாட்டேன், நான் எப்போவுமே யூஸ் பண்ணதில்லை, இது மட்டும் தான் எப்போவுமே. ஸோ மார்னிங் எழுந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, இங்கே வரைக்குமே ஹேர் லைக் ஆல்ரெடி நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நம்ம ஆயில் வச்சுட்டு படுத்துருப்போம்ல, மார்னிங் எழுந்துட்டு ஸ்கேல்பில் மட்டும் ஆயில் வச்சுட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணிப்பேன். இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லாரியாலோட ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுப்பாங்களா, அதில் வந்தது சூப்பராக இருக்குது. நான் இதோட ஃபுல் சைஸுமே இதுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், பிகாஸ் இட் இஸ் வெரி குட். ஸோ இந்த இடத்துலேருந்து கீழே ஃபுல்லாக இது யூஸ் பண்ணுவேன். 10 to 20 minutes வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். கண்டிஷ்னர் பார்த்திங்கன்னா வந்து பீப்ளண்டோட கண்டிஷ்னரே யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த மாஸ்க் இல்லாமல் வந்துட்டு நான் இன்னொரு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். அது என்னென்னா வந்துட்டு இது லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட ஆர்கன் ஆயில் அண்ட் லாவெண்டர். ஸோ சம்டேஸ் நான் வந்து வச்சுட்டு இது பண்ணுறதுக்கு டைம் இல்லை, உடனே ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க் 2 minutes மாஸ்க் இது போட்டுட்டு உடனே ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். நான் வீக்லி வந்து ட்வைஸ் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். டியூஸ்டேயில் ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுவேன் அண்ட் சாட்டர்டேயில் ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுவேன். 2 நாள் தான் நான் யூஸ்வலாகவே ஹேர் வாஷ் பண்ணுவேன், டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஆயில் வச்சுட்டு அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுவேன். டியூஸ்டே பார்த்தீங்கன்னா வீக் டேவாக இருக்கிறதுனால யூஸ்வலாக எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி அந்த மாதிரி பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஜென்ரலாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிப்பேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். என் பிளானட்டோட ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். அண்ட் அது இல்லாமல் இப்போ வந்து பீப்ளண்டோட ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், அதுவுமே கொஞ்சம் நரிஷிங்காக இருக்குது. ஸோ அதனால நான் அது யூஸ் பண்ணுறேன். பை த வே இது எதுவுமே வந்துட்டு ஸ்பான்சர்டு இல்லை, நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 2 ஷாம்பூஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ப்ளம்மோட ஷாம்பு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அது கூட வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடி இதெல்லாமே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், லைக் நைக்கா ஹால்ஸ். நான் ஹால் வீடியோலலாம் நான் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் வந்து யூஸ்வலாக காட்டுவேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள் முன்னாடி இருக்க வீடியோலாம். அடுத்து நான் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ யூஸ்வலாக எனக்கு வின்டர் டைமில் வந்து ஏர் ட்ரை பண்ண முடியாது என் ஹேரை, ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப தலைவலி வந்துடும். ஸோ நான் ஏர் ட்ரை பண்ண மாட்டேன், ப்ளோ ட்ரை தான் பண்ணுவேன். யூஸ்வலாக ஒரு 70% நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிவிடுவேன், மிச்சம் தான் நான் வந்து ஏர் ட்ரை பண்ணிவிடுவேன். முக்கியமாக இந்த இடம்லாம் நல்லா நான் வந்துட்டு ப்ளோ ட்ரை பண்ணி ஆகணும் எனக்கு, இல்லைனா தலைவலி வந்துடும். ப்ளோ ட்ரை பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஹீட் ப்ரொடெக்டன்ட் பீப்ளண்ட்லேருந்து, இது நான் முன்னாடி வீடியோலையுமே ஷார்ட்ஸ்லையுமே காமிச்சிருப்பேன், இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அண்டு பார்த்தீங்கன்னா லீவ்-இன் கண்டிஷ்னர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் வந்து லைக் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா வந்துட்டு லீவ்-இன் கண்டிஷ்னர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நார்மல் டைமில் உங்களுக்கு ஸ்கேல்ப்லாம் ஆயிலியாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப அப்படியே இதுவாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு இது போடுங்க. லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட இந்த லீவ்-இன் கண்டிஷ்னர் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் சைடில் காட்டுறேன், இவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஹேரில் அப்படியே சூப்பராக ஸ்மெல் வரும் இது போட்டதுக்கப்புறம், ரொம்ப நாள் இருக்கும் இது. ஆக்சுவலாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நான் லாரியாலோட அந்த ஆரஞ்சு கலர் பாட்டில் இருக்கும், அது யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் அது நிறைய இடத்துல அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து இப்போ இது யூஸ் பண்ணுறேன், ஹைலரானிக் ஆசிட். ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது, ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது ஹேரில். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ இப்போ வந்து ஹேர் வாஷ் டேக்கு இது தான். இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்று லீவ்-இன் கண்டிஷ்னர் போடுவேன். லீவ்-இன் கண்டிஷ்னர் இங்கேருந்து
இந்த இடத்துல ரூட்ஸில் போட மாட்டேன். இங்கேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சிக்கு உடச்சிட்டு ஒன்று ஹேர் அப்படியே இப்படி வச்சுட்டு இப்படியே போட்டுகிட்டே தூங்கிடுவேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு பின்னுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்துட்டு லைக் மாறி மாறி பண்ணுவேன். ஒரு நாள் வந்து எப்படி படுத்தனா ஒரு நாள் பின்னிட்டு படுப்பேன். யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும். இது இல்லைன்னா வந்துட்டு இண்டி வைல்டோட வந்துட்டு இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது செகண்ட் பாட்டில். இது ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் இருக்குது இதில். இது செகண்ட் பாட்டில் புதுசாக வாங்கினேன் இண்டி வைல்டோடது. இது வந்து சம்பி ஹேர் ஆயில் சொல்கிறாங்க. சம்பி வந்து ஹிந்தியில் வந்துட்டு ஐ திங்க் இந்த எண்ணெய் வச்சு குளிப்போம்ல அதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும். ஒரு 2 ட்ராப்ஸ் இப்படி எடுத்துட்டு நான் வந்துட்டு நல்லா இது பண்ணிட்டு போடுவேன். இந்த ஹேர் ஆயில் எனக்கு பிடிச்சது என்னன்னா இட்ஸ் நாட் ஸ்டிக்கி. ஒரு நான் ஸ்டிக்கியாக இருக்குது. லைக் லீவ் இன் கண்டிஷனரோட அந்த இதுவுலே இருக்குது. ரொம்ப ஆயில் அப்ளை பண்ண பிசு பிசுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். நான் நைட் வந்துட்டு ஏசியில் படுப்பேன். ஸோ ஆப்வியஸாக ஸ்கின் ட்ரை ஆகுற மாதிரி ஹேரும் ட்ரை ஆகும். ஸோ நான் அதனால் இது போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி பின்னிட்டு இல்லைன்னா இப்படியே வந்து இப்படி ஹேர் அப்படி போட்டுட்டு அப்படி படுப்பேன். ஸோ நீங்களும் இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான். இது முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். பட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த லீவ் இன் கண்டிஷனர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காக நல்லா இருக்குது. அண்ட் ஸ்மெல்லுமே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. ஹேர் தலைவலி கொடுக்கல. நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஆயிலெலாம் வாங்கினா தலைவலி கொடுக்கணும்னு யூஸ் பண்ண மாட்டேன். பட் இது தலைவலி கொடுக்கல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நான் வந்துட்டு ஹேர் க்ரோத் சீரம் ஒன்று யூஸ் பண்ணேன். நான் முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஆர்டினரியோட அந்த மல்டிபெப்டைட் ஹேர் க்ரோத் சீரம் வாங்கினேன். ஆக்சுவலாக திஸ் ஹஸ் பீன் கேம் சேஞ்சர்னு தான் நான் சொல்லணும். வந்து ஹேர் க்ரோத் பண்ணணும்லாம் சொல்ல முடியாது. பட் இட் டெஃபினெட்லி ஸ்டாப்ஸ் தி ஹேர் ஃபால். ட்ரஸ்ட் மீ. நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குன்னா இது வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு படுங்க. இது வந்துட்டு ஹேர் ஃபால் கம்மி பண்ணுது. ஹேர் க்ரோத் பண்ணல நோட் பண்ணிக்கோங்க. ஹேர் க்ரோத் லைக் பேபி ஹேர்ஸ் வரதெல்லாம் இது எதுவுமே பண்ணலை. இது வந்து ஜஸ்ட் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, அப்படி ஸ்டாப் பண்ணணும், எனக்கு முட்டி கொட்டுறது நின்னா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இட்ஸ் அ ப்ரிட்டி குட் சிரம். இது ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணலாம் தான் வாங்கினேன். இட் இஸ் ப்ரிட்டி குட். ஹேர் ஃபாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 months ஆகுது இது ரிசல்ட்ஸ் காட்டுறதுக்கு. பட் இட் இஸ் ப்ரிட்டி குட். கொஞ்சம் ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டாக வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நான் வந்துட்டு தலைகீழ வந்துட்டு செவுத்தில் நிற்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்படி நிற்கும் போது பிளட் சர்க்குலேஷன் ஆகுது. அதுவுமே வந்து ஹேர் ஃபால் இன்டியூஸ் பண்ணுது. ஸோ நான் முன்னாடி வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், க்ளோயி ஸ்கின் வீடியோவில் எனக்கு ஹேருமே கொஞ்சம் பேபி ஹேர்ஸ் வந்து நிறைய வருதுன்னு. அண்ட் எனக்கு நோட் பண்ணோன்னா எனக்கு யூஸ்வலாகவே பேபி ஹேர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யூஸ்வலாகவே எனக்கு பேபி ஹேர்ஸ் அதிகம் தான். பட் வந்து இது பண்ணும்போது எனக்கு இங்கெல்லாம் வந்துட்டு ஹேர் அப்போ அப்படியே நிற்குது. லைக் பெருசாக வளர்ந்த ஹேர்னால் இப்படி வந்துடும். பட் இப்போ தான் வளருதுன்னா அதெல்லாம் இப்படி நட்டுக்கிட்டு தானே நிற்கும், அதெல்லாம் நிற்குது. ஸோ ஐ ஃபெல்ட் தேட். எல்லாம் ஏதாவது ஸ்டைலிங் பண்ணிவிட்டு சீரம் யூஸ் பண்ணுறது வந்து நான் ஸ்டீக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி திஸ் டசன்ட் மேட்டர். உங்களுக்கு எந்த சீரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்ஸ் வந்து இட் இஸ் குட். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணுறேன். சீரம் ஆக்சுவலி இட் டசன்ட் மேட்டர். லிவான் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. லிவான் இஸ் ஆல்சோ ப்ரிட்டி குட். ஸ்டிக்ஸ் இஸ் ஆல்சோ ப்ரிட்டி குட். ஸோ சீரம் வந்து எதுவுமே கிடையாது. ஸ்கேல்பில் போடுறது தான் ஆக்சுவலாக வந்து கேம் சேஞ்சரே. ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் மெயின் திங் ஐ ஃபர்காட் டு டெல் யூ கைஸ். என்னென்னா நான் ஹேர் வாஷ் பண்ணும்போதும் சரி, கண்டிஷ்னர்லாம் அப்ளை பண்ணும்போது, ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது ஐ ஸ்க்ரன்ச் மை ஹேர் அப்வர்ட்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு கேர்ள்ஸ் ஓரளவுக்கு டிஃபைன்டாக வரும். ஸோ அதனால் அண்ட் திஸ் இஸ் ஹவ் மை ஹேர் லுக்ஸ் வென் ஐ ட்ரை இட் கம்ப்ளீட்லி. ஸோ அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்துட்டு ப்ளீஸ் மேக் ஷேர் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் நெக்ஸ்ட் டு இட். அண்ட் இந்த மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I'll see you in the next video. Bye.